சீனிவாசன் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் தேசிய தலைவராக தேர்வு. சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் தேசிய தலைவர் சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர் சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளரிடம் கூறுகையில், சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் 2018ஆம் ஆண்டு அறக்கட்டளையாக தொடங்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு சங்கமாக பதிவு செய்யப்பட்டு மக்கள் பணி செய்து வருகிறோம். அதனை முன்னிட்டு 2026 ஜனவரி 23 அன்று கடலூரில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தலைவராக செயலாற்றிய தமிழன் ஜெகன் அவர்கள் சங்கத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு புதிய தலைவராக சீனிவாசன் ஆகியோரை தேர்வு செய்தார்கள் என்று தெரிவித்தார். சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் தலைமை சார்பாக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் 2018ஆம் ஆண்டு இந்த சங்கம் அறக்கட்டளையாக தொடங்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு இந்த சங்கமாக பதிவு செய்யப்பட்டு மக்கள் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பைலாவின் ரூல் படி 3 வருடங்களுக்கு ஒரு தடவை ஆலோசனை கூட்டம், செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டு அதனான புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அப்படி பண்ணும்போது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 23/1/2026 அன்று கடலூரில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்தில் சங்கத்தினுடைய தலைவராக செயலாற்றிய ஜெகநாத் என்கிற தமிழன் ஜெகன் அவர்கள் இச்சங்கத்தில் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டு புதிய தலைவராக சீனிவாசன் ஆகிய என்னை இச்சங்கத்தில் இணைத்தனர். அவர்களுக்கு எனது சங்கத்தின் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். யார் எவராக தலைமையில் இருந்தாலும் இந்த சங்கத்தை வழிநடத்தக்கூடியது உங்களுடைய கையில் உள்ளது. அதனால் அனைவரும் உங்களுடைய மக்கள் பணியை தொடங்க வேண்டும், மக்கள் பணியை சிறப்பாக ஆற்றிட வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சீனிவாசன், தேசிய தலைவர் சீனிவாசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.